சாட்டு நெருக்கங்கள் எல்லாம் இருந்த போதிலும் அவருடைய சமாதானம் பாதிக்கப்படவே இல்லை. எப்பவும் சமாதானத்தோட எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணினார், எல்லாத்தையும் கடந்து போனார். நாம் அந்த அடிச்சுவட்டையில நடக்கும்போது மாதிரியை பின் வைத்து போனார் என்று பார்க்கிறோம். அத்தனை போராட்டத்துக்கு மத்தியிலும் உள்ளத்துக்குள்ள தேவ சமாதானம், அந்த சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இதை பெற்று இருக்கிறீங்களா? இந்த சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொண்டா உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்படாது, உள்ளம் பாதிக்கப்படாது, எப்பவும் சந்தோஷமா நிம்மதியா இருப்பீங்க. இதை நமக்கு தருவதற்கு தான் இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, இயேசு சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மூலம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். சமாதான பிரபுவாக இயேசு உள்ளத்துல வந்துட்டா இந்த தேவ சமாதானம் நமக்குள்ள இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்களா?